Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம்.ஆர். அனுஷப்பிரியா. நான் அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என்னுடைய தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அதாவது செயற்கை கருத்தரித்தல் அல்லது சோதனை குழாய் கருத்தரித்தல் எனவும் தமிழில் கூறலாம். குழந்தை பேறு என்பது ஒரு வரம். அந்த வரம் கிடைக்காத போது அறிவியல் நம்பிக்கையாக மாறுகிறது. குழந்தையின்மை என்பது இன்று பல தம்பதிகள் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான மருத்துவ சமூக பிரச்சனையாகும். இதற்கு தீர்வாக நவீன மருத்துவம் வழங்கும் மிக சிறந்த முறைகளில் ஒன்று ஐவிஎஃப் என அழைக்கப்படும் செயற்கை கருத்தரித்தல் ஆகும். இத்தகைய சிறப்புமிக்க செயற்கை கருத்தரித்தலை பற்றி இந்த தலைப்புகளின் கீழ் பார்க்கலாம். ஐவிஎஃப் என்பது ஒரு துணை இனப்பெருக்க நுட்பத்தை குறிக்கிறது. இதில் முட்டையும் விந்தணுவும் உடலுக்கு வெளியே கருத்தரிக்கப்பட்டு ஒரு கரு உருவாக்கப்படுகிறது. பின்னர் இந்த கருப்பையில் பதிய வைக்கப்பட்டு அது வெற்றிகரமாக வளர்ந்து கர்ப்பமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் கருப்பைக்குள் செலுத்தப்படுகிறது. உலகின் முதல் ஐவிஎஃப் குழந்தை யார் என்று பார்க்கலாமா? உலகின் முதல் ஐவிஎஃப் குழந்தை இவர்தான். இவரின் பெயர் லூயிஸ் பிரவுன். 1978ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். தற்போது இவரது வயது 47. உலகிற்கு பார்த்தோம். இந்தியாவின் முதல் ஐவிஎஃப் குழந்தையும் பார்க்க வேண்டும் அல்லவா? இந்தியாவின் முதல் ஐவிஎஃப் குழந்தை, உலகில் 2வது ஐவிஎஃப் குழந்தையாக திகழப்படும் இவர்தான் கனுப்ரியா அகர்வால். இவரும் 1978 அக்டோபரில் பிறந்தார். ஐவிஎஃப் எப்படி செய்வார்கள் என்று பார்ப்பதற்கு முன்னாடி எங்கே, எதற்கு, எந்த நிலைகளில் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். ஒரு பெண்ணின் வயது 35க்கும் மேல் இருந்தால் அவர்களுக்கு இயற்கையாக கருத்தரிப்பது மிகவும் சிரமமாகும். அதனால் அவர்களுக்கு நாம் இந்த செயற்கை கருத்தரித்தலை பரிந்துரைக்கலாம். ஹார்மோன் சமநிலையின்மையால் ஏற்படும் கருமுட்டை உற்பத்தி குறைபாடு, PCOS போன்ற நிலைகள், ஃபெலோப்பியன் குழாய் அடைப்பு போன்ற நிலைகளிலும் நாம் இந்த செயற்கை கருத்தரித்தலை பரிந்துரைக்கலாம். எண்டோமெட்ரியம் எனப்படும் கருப்பையின் உட்புறத்தில் பொதுவாக வரிசையாக இருக்கும் திசுக்கள் கருப்பைக்கு வெளியே வளர தொடங்கும் போது எண்டோமெட்ரியோசிஸ் ஏற்படுகிறது. இந்த நிலையில் நாம் இயற்கையாக கருத்தரிக்க முடியாது. அதனால் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும் மக்களுக்கும் நாம் செயற்கை கருத்தரித்தலை பரிந்துரைக்கலாம். ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் மரபணு குறைபாடு, விந்தணு உற்பத்தி குறைபாடுகள், ஹார்மோன் கோளாறுகள், வெரிகோசீல், வாழ்க்கை முறை பிரச்சனைகள் போன்றவற்றினால் ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. அதே மாதிரி விளக்கப்படாத மலட்டுத்தன்மைகள், காரணமே இல்லாத மலட்டுத்தன்மைகள், மரபணு பிரச்சனைகள் போன்ற நிலைகளிலும் நாம் இந்த செயற்கை கருத்தரித்தலை பரிந்துரைக்க வேண்டும். இப்போ இந்த செயற்கை கருத்தரித்தலை எங்கெல்லாம் பரிந்துரைக்க கூடாது எனவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செயற்கை கருத்தரித்தலுக்கான முரண்பாடுகள்: கடுமையான உடல்நல பிரச்சனைகள், கருப்பை நீக்கம், கருப்பை புற்றுநோய், பெனைன் அண்ட் மெலிக்னன்ட் டியூமர்ஸ், தீவிர மனநல பிரச்சனைகள், கர்ப்பப்பை செயலிழப்பு போன்ற நிலைகளில் நாம் இந்த ஐவிஎஃப்-ஐ பரிந்துரைக்க கூடாது. இப்ப பாருங்க, ஐவிஎஃப்-இன் செயல்முறையை பற்றி காணலாம். ஒரு தம்பதி மலட்டுத்தன்மை காரணமாக மருத்துவரை அணுகினால் மருத்துவர் அவர்களுடைய மருத்துவ வரலாற்றை வைத்து பரிசோதனைகளை செய்வார். அவர்களுக்கு செயற்கையாக கருத்தரிக்கும் முறைகள் ஐவிஎஃப், ICSI, IUI போன்ற முறைகளை பற்றி விளக்குவார். பின்பு அந்த தம்பதி எந்த முறை அவர்களுக்கு விருப்பம் என்று மருத்துவருடன் கலந்து முடிவெடுக்கலாம். ஐவிஎஃப்-ஐ தேர்வு செய்தால் இந்த சிகிச்சை முறையை தொடங்கலாம். சாதாரண மாதவிடாய் பொழுது ஒரு முட்டை மட்டுமே வரும். ஆனால் பல ஆரோக்கியமான முட்டைகளை உருவாக்குவதற்கு கருப்பையை தூண்ட வேண்டும். இதற்கு ஹார்மோன் மருந்துகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பின்பு இந்த காலம் முழுவதும் அந்த பெண் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அதற்கு பின் நுண்ணறைகள் ஃபாலிக்கல் சரியான அளவு மற்றும் முதிர்ச்சியை அடைந்தவுடன் முட்டை மீட்டெடுக்கப்படுகிறது. ஒரு மெல்லிய ஊசியை வைத்து கருப்பையிலிருந்து திரவம் மற்றும் முட்டைகளை மீட்பார்கள். அதே சமயத்தில் ஆண் பங்குதாரர் அல்லது விந்தணு தானம் செய்பவர் விந்து மாதிரியை வழங்குமாறு கேட்கப்படுகிறார். ஆய்வகத்தில் பெறப்பட்ட விந்துடன் இந்த முட்டைகளும் கலக்கப்படுகின்றன. கருக்கள் ஆய்வகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகின்றன. பெண்ணின் கருப்பைக்குள் அடைகாக்கும் காலத்திற்கு பிறகு
3 to 6 நாட்களுக்கு பிறகு வைக்கப்படுகின்றன. இது லேட் மொருலா அல்லது பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில் நாம் கரு பரிமாற்றம் செய்ய வேண்டும். கரு பரிமாற்றத்துக்கு தொடர்ந்து கருப்பை சுவர் மற்றும் ஆரம்பகால கர்ப்பத்தை ஆதரிக்கும் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டும். ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன் மருந்துகளை நாம் இதற்கு பரிந்துரைக்கலாம். இது லூட்டியல் கட்ட ஆதரவு, லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட் என்றும் நிலையாகும். 10 to 14 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறாரா என்பதை தீர்மானிக்க இரத்தம் அல்லது சிறுநீர் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதை வைத்து நாம் அந்த நிலையை கண்டறியலாம். இப்போ இந்த ஐவிஎஃப்கான சவாலான பார்வைகள் என்னவென்று காணலாம். ஐவிஎஃப் சிகிச்சை என்பது ஒரு விலை உயர்வான சிகிச்சையாகும். சமூக பார்வையால் இது இயற்கைக்கு எதிரான சிகிச்சை எனவும் இதை நிறைய பேர் மேற்கொள்ள தயங்குகிறார்கள். இதனால் இந்த வெற்றியின் நிச்சயமற்ற தன்மை காரணமாக மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றன. கர்ப்பைக்கு வெளியே ஏற்படும் கர்ப்பமும் இதனால் நிகழும். இந்த ஐவிஎஃப் பயணத்தில் ஏற்படும் பக்க விளைவுகள், ஒரு பெண் அனுபவிக்கும் பக்க விளைவுகள் என்னவென்று காணலாம். வீக்கம், மனநிலை மாற்றங்கள், மார்பக வலி, தலைவலி, வயிற்று உப்புசம், சோர்வு, எரிச்சல், மலச்சிக்கல், OHSS ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம். இந்த பக்க விளைவுகள் எல்லாம் இந்த ஐவிஎஃப் பயணத்தில் அவர்கள் அனுபவிப்பார். ஐவிஎஃப் என்றாலே நிறைய கட்டுக்கதைகள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஐவிஎஃப்பை சுற்றி இருக்கும் சில தவறான நம்பிக்கைகளை பற்றியும் அவற்றின் உண்மையை பார்ப்போம். சில கட்டுக்கதைகளை பார்ப்போம். ஐவிஎஃப் சிகிச்சையானது பொதுவாக பல கருத்தரிப்புகளுக்கு வழிவகுக்கிறது என்பது ஒரு கட்டுக்கதை. பல கருக்களை பொறுத்தால் பல கருத்தரிப்புகள் வரும். ஆனால் உண்மை என்னவென்றால் இப்போதெல்லாம் பொதுவாக ஒரே ஒரு கரு மட்டுமே செலுத்தப்படுகிறது. கரு பதிப்பதற்கு முந்தைய மரபணு பரிசோதனை மற்றும் ஐவிஎஃப் நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள பிற முன்னேற்றங்களின் பயன்பாட்டினால் பல கருத்தரிப்புகளை சாத்தியக்கூறு குறைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு கட்டுக்கதையும் காணலாம். ஐவிஎஃப் மூலம் பிறக்கும் குழந்தைகள் இயற்கைக்கு மாறானவர்கள் என்றும் அதனால் அவர்களுக்கு வளர்ச்சி தாமதங்கள் அல்லது பிற பிறப்பு குறைபாடுகள் ஏற்படும் என்பதும் கட்டுக்கதை. இது உண்மை அல்ல. ஐவிஎஃப்பில் பிறக்கும் குழந்தைகளும் இயல்பான கருத்தரிப்பு மூலம் பிறக்கும் குழந்தைகளைப் போலவே இயல்பானவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ சமீபத்தில் இந்த ஏஐ பயன்பாடு வளர்ந்து வருகிறது. அப்போ ஏஐ பயன்பாட்டின் மூலம் இந்த ஐவிஎஃப்பில் என்ன நிகழ்கிறது என்று பார்க்கலாம். ஐவிஎஃப் கருத்தேர்வில் ஏஐ பயன்படுத்தி உயிர் பிறப்பு வாய்ப்பை கணிக்க முடிகிறது. முட்டை சேகரிப்பு நேரம் சரியாக தேர்வு செய்ய உதவுகிறது. அதன் பின்பு டைம் லேப்ஸ் கரு கண்காணிப்பு என்பது கரு வளர்ச்சியை நேரடியாக வீடியோ பதிவு செய்து கண்காணிக்கலாம். பின்பு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் டெஸ்டிங், அதாவது கரு பொருத்துவதற்கு முந்தைய மரபணு சோதனை. இது ஒரு கரு பொருத்துவதற்கு முன்பு குரோமோசோமல் குறைபாடுகளை கண்டறியலாம். ஃப்ரோசன் எம்பியோ டிரான்ஸ்ஃபர், உறைந்த கரு பரிமாற்றம், கிரையோ பிரிசர்வேஷன் டெக்னிக். இந்த முறையின் கிரையோ பிரிசர்வேஷன் என்பது கருக்கள், விந்தணுக்கள், முட்டைகள் போன்றவற்றை மிக குறைந்த வெப்பநிலையில் -196°C லிக்விட் நைட்ரோஜன் போன்ற சூழலில் நாம் பாதுகாக்கலாம். இதை OHSS போன்ற அபாய நிலைகளிலும் நாம் கரு பரிமாற்றத்தை தாமதமாக்க வேண்டும் போன்ற நிலைகளில் நாம் இந்த கிரையோ பிரிசர்வேஷனில் வைத்த முட்டைகளை பயன்படுத்தலாம். முடிவாக, ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒரு வீட்டின் ஒளி. அந்த ஒளியை எதிர்பார்த்து காத்திருக்கும் பல தம்பதிகளுக்கு அறிவியலின் வரமாக வந்த ஒரு அற்புதம்தான் இந்த ஐவிஎஃப். அம்மையாகும் கனவு, அப்பாவாகும் ஆசை சிலருக்கு இயல்பாக கிடைக்கலாம். சிலருக்கு அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நம்பிக்கையின் தீபமாக ஒளிர்வதுதான் இந்த செயற்கை கருத்தரித்தல் எனப்படும் ஐவிஎஃப் ஆகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.